நான் பீச்சுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு டால்ஃபின் வேகமாக வந்துச்சு. அந்த டால்ஃபினை பார்த்து பீச்சிலேருந்து எல்லோரும் பயந்து ஓடுனாங்க. அந்த டால்ஃபின் என்னை பார்த்து வேகமாக கையாட்டுச்சு. அப்போ தான் அது என்ன சொல்ல வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஹலோ, என் பேர் தான் லாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. எங்கள் அம்மா கூட நான் டால்ஃபின் ஷோ பார்க்க போயிருந்தேன். அங்கே கூண்டுக்குள்ளே இருந்த சின்ன டால்ஃபின் என்னை பார்த்து வேகமாக கையாட்டுச்சு. அது என்ன சொல்ல வந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அந்த குழப்பத்தோடையே நான் காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன். அன்றைக்கி காலேஜ் செமஸ்டர். வேகமாக நான் பைக்கில் போயிட்டுருந்தேன். ரோடு முழுக்க ஒரே தண்ணி. ரோட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய டால்ஃபின் இருந்துச்சு. அந்த டால்ஃபினை ஒருத்தங்க வந்து தூக்கிட்டு போனாங்க. செமஸ்டர் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அந்த டால்ஃபினுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அந்த டால்ஃபின் ஒரு கேட்டுக்குள்ளே போணுச்சு. நானும் அந்த கேட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன். என்ன டிக்கெட் வாங்கினா தான் அந்த கேட்டுக்குள்ளே விடுவேன்ட்டாங்க. டிக்கெட் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்த்தா செமஸ்டருக்கு கட்ட வேண்டிய பீஸ் பாக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ளே உட்காந்தேன். நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலை. அன்னைக்கு மறந்த ஒரு டால்ஃபின் ஷோவை பார்த்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு டால்ஃபின் ஷோவை பார்த்ததே இல்லை. அந்த டால்ஃபின் ஷோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஷோவை முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அந்த டால்ஃபின் என்னை பார்த்து வேகமாக கையாட்டுச்சு. ஆனால் இந்த வாட்டி அதை என்னை விட 100 மடங்கு பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அது பேசுகிறது எனக்கு புரிஞ்சுது. அதை அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த லேடி ரிட்டையர்ட் ஆக போகிறானா, அதனால அது வந்து என்னை பார்த்துக்க சொல்லுது. ஆனால் அப்போ நடந்த மாதிரி என் கனவுல கூட நடந்தது கிடையாது. ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து ஃபார்மை கூட என்னை நிரப்ப விடாமல் லூசி ஒன்றையை தான் பார்த்துக்க சொல்லுது அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த டால்ஃபின் பேர் லூசினே எனக்கு தெரியும். என் கையெழுத்தை கூட என்ன போட விடாமல் அவனே போட்டு நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சார் காலேஜ் டிசி வேணும். அதையெல்லாம் கொடுக்க முடியாது. என்னை விட்டால் போதும், நான் லூனாவை தொட்டால் போதுன்னு இருந்துச்சு. போராடி நான் டிசியை வாங்கிட்டு மறுநாள் லூனாவை பார்க்க போனேன். லூனா என் மேலே வாந்தி எடுத்துருச்சு. அதோட தலைக்குள்ளே என்னோடய வாய். அந்த ஷோக்கு பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் லூனா ஏன் உடனே அப்படி பண்ண மாட்டேக்கி, நான் சொல்கிற மாதிரி செய், முடியாது அப்படின்னு 20 வருஷம் போயிட்டு ஒரு நாள் லூனா அதோட முதுகில் எண்ணெயை வச்சுக்கிட்டு தண்ணிக்கடியில் கூட்டு போணுச்சு. தண்ணிக்கடியில் கூட்டு போன உடனே என்ன அதோட வாய்க்குள்ளே போட்டுக்குச்சு. அதோடைய வயிறெல்லாம் என்னோட ரத்தம். ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றல. லூனா தான் என்னை விட்டுட்டு போணுச்சு. பெட்ரஸ் வந்த உடனே லூனாக்கு உட்கார்ந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தேன். ரொம்ப நாள் கழித்து லூனா என்னைய பார்த்து கையாட்டுச்சு. ட்ரெயினரை முழுங்க பார்த்தா உடனே கடலில் தானே கொண்டு போய் விட்டாகணும் லூனா. அப்போ தான் லூனா கையாட்டினதுக்காண்டி அர்த்தம் கடலில் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்குன்னு தெரியும். இவங்களாம் நினைக்கிற மாதிரி லூனா இங்கே யாரையும் முழுங்க வரல. லூனா பாய், see you, பார்த்து போய்ட்டு வா. நல்ல வேலை அவன் சொன்ன மாதிரி லூனாவோட வயிற்றில் எதையும் வச்சு நான் குத்தாமல் இருந்தேன்.